இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனனி, எதுக்கு இப்ப பயப்படுற? ஒன்னும் பயப்படாத. கல்யாணமாகி என்ன 10 வருஷமா ஆயிப்போச்சு, நீ பயப்படுறதுக்கு? இதெல்லாம் சகஜம்தான். நீ பயப்படாம போய் டாக்டரை பாத்துட்டு வா. நானும் அதே தான் சொல்றேன். தேவையில்லாம பயந்துட்டே இருக்காத. அம்மா, நீங்களும் வேணா கூட போயிட்டு வாங்க. நான் எதுக்கு துளசி? நீ போனா போதும். ஜனனி, துளசி உன் கூட வருவா. அவ கூட இருந்து உன்னை பாத்துக்குவா. மா, என்னப்பா? எல்லாம் கிளம்பியாச்சா? துளசி, நீங்களும் வரீங்களா? ரெடி. சரி, போலாமா? போலாம். என்ன ஜனனி, வா போலாம். வா. நானும் சிவாவும் மட்டும் போயிட்டு வரோம். உங்களை அனுப்பி வச்சுட்டு நாங்க எங்க வீட்டுல திக்கு திக்குன்னு இருக்கிறதுக்கா? கண்டிப்பா நாங்களும் வருவோம். எங்களாலெல்லாம் எங்க வீட்டுல இருக்க முடியாது. சரி சரி, கிளம்பியாச்சுல்ல சிவா, எல்லாரையும் கூட்டு போடா. விட்டா இங்கே பேசிட்டு இருப்பாங்க. பட்டுன்னு கிளம்பணும்னு யாராவது நினைக்கிறாங்களா பாரு. அப்பா, இப்ப என்ன ஹாஸ்பிடல் போறோமா இல்ல எதுவும் கல்யாணத்துக்கு போறோமா? எனக்கு எதுவும் புரியல. எதுக்கு எல்லாரும்? ஏய், என்னடா பேசுற நீ? சொல்ல போனா நீ வர வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம். என்ன சிவா, நாங்க வந்த என்ன இப்போ? எதுக்கு வேண்டான்னு சொல்ற? டே சிவா, அது ஒரு குத்தம் ஆயிடும்டா. நீ கூட்டிட்டு போயிட்டு வா. அம்மா, இஷ்டம் இல்லைன்னா நாங்க ஒண்ணும் வரல. அது என்ன குத்தமாயிடும்? இங்க என்ன சண்டையா போட்டோம்? அம்மா அப்படி சொல்லல, கூட்டிட்டு போன்னு தான் சொன்னாங்க. ஏய், நீ என்ன அம்மாக்கு சிங்சானா? வாய மூடிட்டு இரு. ஏங்கா, ஏன் அப்படி அனாமத்தா பேசுற? எல்லாம் நல்லாவா இருக்கு? ஜனனிய பேசினா கூட மாமா கோவப்பட மாட்டாரு. ஆனா துளசிய பேசினா அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வரும். நான் ஒண்ணுமே பேசல, ஆளை விடுங்க. ரம்யா, என்ன பேச்சு பேசுற? விட்டா உன் வாய் நீண்டுகிட்டே போகுது. என்ன பழக்கம் அது? பேசாம இருக்க மாட்ட? இனிமே உன் வாய்க்கு வந்தபடி பேசுன பிச்சிருவன் பிச்சு. சிச்சி, இன்னும் என்ன பேச்சு? கிளம்புங்க. கிளம்பியாச்சு பாட்டி, நாங்க போயிட்டு வரோம். சிவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். துளசி தானே? ஆமா டாக்டர். கல்யாணத்துல பார்த்தது. ஏதாவது விசேஷம் உண்டா? பாத்தீங்களா, அதான் எல்லா இடத்துலயும் பிரச்சனையா இருக்கு. எங்க போனாலும் அததான் கேக்குறாங்க. என்ன பிரச்சனை? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. இதுல என்ன அவசரம்? அக்கா, என்ன பேசுற நீ? அதுக்கு தான் யாரும் எங்க கூட வர வேணாம்னு சொன்ன. பத்மாம்மா, இது யாரு? இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே. சிவா, அவங்க உங்க கெஸ்டா? சாரி டாக்டர், அது வந்து ஜனனி, நான் சொன்னா நீ கோச்சுப்ப. நீயே சொல்லு. இவதான் சிவாவோட வைஃப் டாக்டர், பேரு ஜனனி. இப்ப ஜனனி தான் வைஃப். ஆனா அவ நிரந்தரம் இல்ல. உண்மைதான் டாக்டர். இப்போ ஜனனி தான் சிவா மாமாவோட வைஃப். மாமா சொல்லுங்க. புரியல. என்ன சிவா சொல்றாங்க? டாக்டர், எனக்கு கொஞ்ச நாள் மெமரி லாஸ் ஆயிருந்துச்சு இல்ல? ஆமா, அம்பல சார் சொன்னாரு. அந்த நேரத்துல பல விஷயங்கள் நடந்திருக்கு. உண்மையை சொல்லணும்னா நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே இவங்க துளசி தான். அவங்க இல்லைன்னா நான் இந்நேரம் எங்க இருந்திருப்பேன், எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியல. விட்டா பாராட்டு கூட்டமே போடுவான் போல. இப்ப ஜனனியும் என்னோட வைஃப் தான். தயவு செஞ்சு அதுக்கு மேல எதுவும் கேட்க வேண்டாம். வாட் யூ மீன் சிவா? ஜனனியோனா என்ன அர்த்தம்? 2 வைஃப்னு அர்த்தம்.
கொஞ்சம் சும்மா இருக்கியா? டாக்டர், பேசிக்கா வீட்டில் டார்ச்சரே தாங்க முடியல. ஜனனிக்கு ஒரு செக்அப் பண்ணணும். ப்ளீஸ், இப்போ வேற எதுவும் கேட்க வேண்டாம். ஏய், என்ன பண்ற? கழுத்துல இருந்து கத்தி எடு. கத்தாதீங்க. பைத்தியக்காரத்தனமா பண்ணாத. முதல்ல நைஃப் எடு. எடுன்னு சொல்றல. முடியாது. நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க இல்ல, எந்த டாக்டராலையும், ஏன் அந்த கடவுளால கூட எனக்கு குழந்தைய பிறக்க வைக்க முடியாது. செக்அப் பண்ணாம நீயே ஏம்மா முடிவு பண்ற? ஒரு தடவை தான் செக் பண்ணுவோமே. யூட்ரஸ் இல்லாம, கர்ப்பப்பையே இல்லாம எப்படி குழந்தை பிறக்கும்? ஆமா, ஒரு ஆக்சிடென்ட்ல என் கர்ப்பப்பைய ரிமூவ் பண்ணிட்டாங்க. கர்ப்பப்பையே இல்லாம எப்படி குழந்தை பிறக்கும்? வாட்? என்னம்மா சொல்ற? பின்ன எதுக்கு இங்க வந்த? அது எனக்கு மட்டும்தான் தெரியும். தெரியும்ல, தெரிஞ்சே ஏன் இங்க வந்த? எனக்கு சிவானா உயிர். எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சா என்ன மலேசியாக்கே அனுப்பிடுவாங்க. சிவா இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்ல. சிவா இல்லைன்னா நான் செத்துருவேன். சிவா தான் உயிர்னு சொல்ற. சிவா கிட்ட சொல்லாம மறைக்கிறது தப்பு இல்லையா? அது தப்பு இல்ல. சிவா என்ன புரிஞ்சுப்பாரு. ஆனா மத்தவங்களுக்கு என்னை விட அந்த குழந்தை தான் முக்கியம். எனக்கு சிவா வேணும். உங்களுக்கு வேற வழி இல்ல டாக்டர். நீங்க போய் சொல்லிதான் சமாளிக்கணும். இப்போ இங்க நடந்தத நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ். யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி, இப்ப நான் என்ன சொல்லணும்? நீங்க பாசிட்டிவா சொல்லணும். என் உயிரே உங்க கையில தான் இருக்கு. நீங்க ஹாப்பியா பேசுங்க. இந்த விஷயத்த காட்டி கொடுத்துறாதீங்க. என்னால முடியுமான்னு தெரியல. ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் எப்படியாவது ஆக்ட் பண்ணிடுங்க. இல்லனா கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, வா. அடுத்த ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. துளசி, நீயா நானானு பாத்தர்றேன்.